ஏன்னா விஜய் என்பவர் ஒரு ஆல்டர்னேட்டிவா எமர்ஜி ஆகி நிக்கிறாரு. திமுக, அதிமுக, பாஜக இந்த கட்சிகளுக்கு ஒரு மாற்று சக்தியாக நான் இருக்கிறேன். நீ கொள்கையை சொல்லு, உங்க சித்தாந்தம் என்ன, உங்க கோட்பாடு என்ன, இதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் சொன்னாதான் ஜெயிக்க முடியும்ன்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல சித்தாந்த பலம், சிறந்த சித்தாந்த கொள்கை உள்ள கட்சி ஏதாவது இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப சித்தாந்தம் ஜெயிக்க வச்சிருமா? தத்துவங்கள் ஜெயிக்க வச்சிருமா? இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்க இருக்காங்க? கழுதை தேர்ந்து கட்டெருமான மாதிரி கேரளா சின்ன மாநிலம், அதுலதான் இருக்காங்க. அதுல கூட அடுத்த முறை தோத்துருவாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. ஆக சித்தாந்தங்கள் என்னாச்சு, கோட்பாடுகள் என்னாச்சுன்னு போய் விஜயை கேட்டுருக்காங்க. விஜய் அவர் மனசுல இருக்கிறத சொல்றாங்க. ஊழலற்ற நிர்வாகம் தருவேன்றாரு, சமூக நீதியை காப்பாத்துவேன்றாரு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் கோஷத்தை வச்சிருக்காரு. அப்போ இதுக்கு மேல என்ன வேணும்? ஊழல் ஒழிஞ்சாலே போதுங்க. ஊழல் மலிஞ்சு இன்னைக்கு நாட்டு மக்கள் டாஸ்மாக்ல மட்டும் 39,000 கோடி ஊழல் நடந்திருக்குதுன்னு சொல்றாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஒரு சிஎம்டிஏல எவ்வளோ மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இதை பத்தி எல்லாம் பேச மாட்டான்றாரு சீமான். அதை பார்த்தீங்களா நீங்க? அதனால சீமான் அரசியல் வியாபாரமா மாத்திட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அவருக்கு மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க பாருங்க 2026. அவர் இப்படியே வசனம் பேசிட்டு எதுகை மோனையில எடுத்து இது பண்ணிட்டு அவர் அரசியலை நடத்த முடியாதுங்க. யூ ஹேவ் டு டூ சம்திங், பர்ஃபார்ம் பண்ணும். என்ன அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால சீமான் போக்குல ஜூலை 20க்கு முன் ஒண்ணு, ஜூலை 20க்கு பின்னு அப்படின்ற மாதிரி தாவேக்காவை பத்தி இருந்தாலும், பொதுவாகவே இந்த 15 வருஷம் அரசியல்ல சீமான் நிறைய பெல்டிங் அடிச்சிருக்காருங்க. ஏகப்பட்ட பெல்டிங்க, 1-2 இல்ல. அதனால மக்கள் அவரை ஒரு சீரியஸான பொலிட்டீஷியனாவோ ஒரு சீரியஸான அரசியல்வாதியோ பாக்குறது இல்லைங்க. அதான் என்னுடைய கருத்து.